அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். பாஸ்தா வந்து பாப்பா இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குமா, நான் செஞ்சு கொடுக்குறேன். டிஃபன் ஏதாவது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். டெய்லி நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, நான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது தானே. பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க வந்து செய்வாங்க. கூடவே தான் நான் இருப்பேன். எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ நான் பாஸ்தா செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பாஸ்தா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், தேவையான மசாலா எண்ணெயே இல்லைம்மா, எண்ணெய்ங்கிற. சரி, ஃபஸ்ட்டு பாஸ்தா கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாஸ்தா இப்போ கொதிக்கிற தண்ணியில் கொட்டிக்கலாம். பார்த்து போடணும். ஒரு ஸ்பூன் எனக்கே பாஸ்தா. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம், சோம்பு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகு ஜீரகம் பொடி. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ வர கொஞ்சம் கேரட் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொட்டுங்க, நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், பறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு கொட்ட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சரியாயிடும். வடம் பட்டு கிடந்த வந்து விழுந்தாயே வெளி துணை வேக வச்சோம்ல. அஃபண்டா ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கேரட்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான பாஸ்தா வந்து அருமையாக ரெடி பண்ணிட்டாங்க. என் பொண்ணு என்ன தான் சாப்பிட சொன்னாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடி வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குப்பையாக இருந்துச்சு. சரி, அதை போய் க்ளீன் பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் வந்து மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் நம்ம வந்து முள்ளரும்பு செடி இருக்குது இல்லைங்களா, அந்த இலை வந்து நிறைய வந்து காஞ்சி வந்து சருகு வந்து நிறைய, அப்புறம் ஒரு நாள் பூ பறிக்கலனாலும் அதுவும் காஞ்சி கொட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வந்து குப்பையாயிடும். அதை தான் க்ளீன் பண்ண வந்திருக்கோம். கம்மியாக இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே தள்ளிட்டு வா. இது வேலை எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்.
அங்கே குப்பை அதிகமாக போகிறதுக்கு வேலை இல்லை, ஏன்னா பூச்செடி இங்கே இருக்குது. விசிறி தள்ளக்கூடாது, பொறுமையாக கூட்டிகிட்டு வரணும். காற்று இந்த பக்கம் அடிக்குது, லைட்டாக தள்ளினா போதும் வந்து ஒன்று சேர்ந்துடும் எல்லாம். பொறுமையா அப்படி அங்கேயும் இங்கேயும் தள்ளாத, பொறுமையாக அங்கே தள்ளு. இருமா, அது கையில் ஏமா குட்டி தள்ளுறேன். அதை எடுத்து கொட்டிடுறேன், அந்த பக்கம் கொட்டிடு. இலையெல்லாம் அள்ள முடியாது, தூக்கி தூரமாக கொட்டணும், நம்ம வீட்டு சந்திலே விழக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நான் வேலை வாங்குறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் தான் கூட்டினேன். நான் கூட்டுறமான்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டதுனால நான் கொடுத்தேன். எனக்கு ஆசையாக இருக்குது நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வேலைகள் கற்றுக்கிட்டாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் பாதி கூட்டினதுனால கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு, அதனால் நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி தான் கூட்டிகிட்டு இருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். மழை தண்ணி வந்து அந்த ஒரு பைப் இருக்கு பாருங்கள், அது வழியாக கீழே போயிடும். அங்கே நிறைய இலையும் பூவும் காஞ்ச இலை பூ விழுந்து சேர்ந்துருச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான், சேர்ந்துரும் அடிக்கடி. அது என்ன ஆயிடுச்சுன்னா மழையால் கொஞ்சம் ஈரமாயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை ஓரமாக தள்ளி வச்சுருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் மழை தண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்சது நம்ம மல்லி பூவையும் பறித்து கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தா ஃபேமிலியோட குழந்தைங்களோட நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களோட செஞ்சு ஜாலியாக பேசிட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, என்ன அனுபவம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.